தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ நடக்கிற இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 108 இடங்கள்ல ஜெயிச்சும் தவேகா தலைவர் விஜயால உடனே முதலமைச்சராக முடியல. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். 5 வருஷ திமுக ஆட்சியை வீழ்த்தி தனிப்பெரும் கட்சியா தவேகா உருவெடுத்தாலும் ஆளுநர் மாளிகையில இருந்து இன்னும் கிரீன் சிக்னல் வரல. நேத்து நடக்க வேண்டிய பதவியேற்பு விழாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் எம்எல்ஏக்களை குறிவச்சு ரிசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பமாகிடுச்சு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பை அதிகப்படுத்துங்கன்னு மத்திய உளவுத்துறை அவசர எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த 24 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு? விஜய் முதலமைச்சராக இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தேவை? இப்போதைக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு முழுமையா தெளிவா பார்ப்போம். முதல்ல உறுதியாக தெரிந்தது என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு குறைந்தது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. இதுதான் மெஜாரிட்டி மார்க், அதாவது பெரும்பான்மை. ஆனா இந்த தேர்தல்ல தவேகா 108 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. தேவைப்படுற 118 இடங்களை விட இது 10 இடங்கள் குறைவு. அதனால யாருக்கும் முழுமையான மெஜாரிட்டி கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழலைத்தான் அரசியல்ல தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேதான் ட்விஸ்ட். மெஜாரிட்டியை நிரூபிக்க தவேகா தரப்புல இருந்து விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதினாங்க. இதுல காங்கிரஸ் கட்சி தங்களோட 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை நிபந்தனையோட கொடுக்க சம்மதிச்சாங்க. ஆக மொத்தம் 108+5 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோட ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை விஜய் சந்திச்சாரு. ஆனா 118 நம்பரை தொடாததால ஆளுநர் ஆட்சி அமைக்க இன்னும் அழைப்பு விடுக்கல. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ உண்மை என்ன? தவக எப்படியாவது இன்னும் 5 எம்எல்ஏக்களை பிடிச்சு ஆட்சி அமைச்சிடுவாங்களோங்கிற எண்ணத்துல மற்ற கட்சிகள் உஷாராகியிருக்காங்க. இதோட பின்னணியில தான் ரிசார்ட் பாலிடிக்ஸ் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதிமுக தங்களோட எம்எல்ஏக்கள் 25 பேரை புதுச்சேரியில இருக்கிற ஒரு தனியார் சொகுசு விடுதியில தங்க வச்சிருக்காங்க. இதுல முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், OS மணியன், பாலகிருஷ்ண ரெட்டி போன்ற முக்கிய தலைவர்களும் அடக்கம். தவக பக்கம் தங்கள் எம்எல்ஏக்கள் போயிடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைக்க போறதா சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் தகவல்கள் உலாவருது. ஆனா இது இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படல. இந்த நிச்சயமற்ற அரசியல் சூழல்ல இன்னொரு அதிர்ச்சியான தகவல் டெல்லியிலிருந்து வந்திருக்கு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால முக்கிய இடங்கள்ல பாதுகாப்பை அதிகப்படுத்துங்கன்னு மத்திய உளவுத்துறை மாநில காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம், அதிக இடங்கள்ல ஜெயிச்ச கட்சிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு மறுக்கப்படும் போது தொண்டர்கள் மத்தியில உணர்ச்சிகரமான போராட்டங்கள் வெடிக்கலாம்ங்கிற கணிப்பு தான். தமிழ்நாட்டோட இந்த தொங்கு சட்டசபை அரசியல் குழப்பம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதா? சரி, அடுத்து என்ன நடக்கும்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது பற்றி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பொதுவான பின்னணி என்னவென்றால், எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாதப்போ ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. சர்க்காரியா கமிஷன் வழிகாட்டுதல் படி ஆளுநர் முதல்ல அதிக இடங்கள்ல ஜெயிச்ச தனி பெரும் கட்சியத்தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அதன்படி பார்த்தா விஜயத்தான் ஆளுநர் முதல்ல கூப்பிடணும். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 10 முதல் 15 நாட்கள் டைம் கொடுத்து சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லலாம். இதத்தான் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆளுநர் எடுத்த உடனேயே 118 பேரின் கையெழுத்து இருந்தால்தான் கூப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடித்தா அது மிகப்பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும். தேவைப்பட்டால் தவேகா கரப்பிலிருந்து நீதிமன்றத்தை நாடவும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு மக்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி விஜய் முதல்வராவாரா மாட்டாரா என்பதுதான். அரசியலமைப்பு சட்டப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கு. ஆனா அந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை அவர் எப்படி வாங்க போறாருங்கிறது தான் அடுத்த மிகப்பெரிய அரசியல் மூவ். அதே சமயம் ரிசார்ட்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் மனம் மாறினா அரசியல் களம் எப்படி வேணாலும் மாறலாம். உறுதியான ஆட்சி அமையுமா இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு தமிழ்நாடு தள்ளப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த அரசியல் செஸ் கேம்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு உங்களோட கருத்து என்ன?